பஹ்ரைன் மீதும் குவைத்தினுடைய ஏர்போர்ட் மீதும் சரமாரி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் இன்னும் முடியல, தேவைப்பட்டால் அது தொடரும். எந்த அளவுக்கு சொன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை நான் ட்ரம்போட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஹந்தலா குழு தான் புதிய இராணுவத்தினுடைய மையங்களை அடையாளம் காட்டியிருக்கிறது. அதுதான் என்னுடைய இயற்கை குணம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் மாற்றி எல்லாம் பேசலை அப்படி இப்படின்னு விளக்கம் ஏதாவது சொல்லுவாங்க. இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, மாற்றி மாற்றி பேசுறது தான் என் இயற்கை குணமே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் மத்திய கிழக்கிலே நடந்து வரக்கூடிய செய்திகளை தொடர்ந்து பார்த்து வர்றோம். மத்திய கிழக்கின் பிரச்சனைகள் ஒரு முடிவில்லாத தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாத பட்சத்தில் பதிலடி தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம் என்று ஏற்கனவே ஈரான் சொல்லி இருந்தது. அந்த அடிப்படையில் ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கிற ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பஹ்ரைன் மீதும் குவைத்தினுடைய ஏர்போர்ட் மீதும் சரமாரி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் ஈரானுடைய டிஃபென்சிவ் சிஸ்டத்தில் ஈரான் தற்காப்பு தாக்குதல் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை ஆல்ரெடி அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மேலே கடந்த இந்த யுத்த நிறுத்த காலத்தில் ஒரு 3 வாட்டி தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்துகிற நேரங்களில் எல்லாம் நாங்கள் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக, எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தாக்குதல் நடத்துகிறோம், நாங்கள் அடிக்கலைன்னா ஈரான் எங்களுக்கு அடிச்சிருவாங்க, அதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு வார்த்தையை இன்னைக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இலக்குகளையும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இலக்குகளையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு ஈரானும் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக ஈரான் இந்த தாக்குதல்களை நடத்தியது தொடர்பாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி பேசுகிற நேரத்தில் செல்ஃப் டிஃபென்ஸ் அட்டாக் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிற அதே நேரம் மொசைக் டிஃபென்ஸ் என்கிற ஒரு வார்த்தையையும் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த யுத்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிற போது ஈரான் எப்படி தன்னை தற்காத்து கொண்டது என்பதற்கு ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, இந்த மொசைக் அட்டாக்கிங் மெத்தட் என்கிறது. அது இந்த யுத்தத்தில் தான் ஈரானுடைய தாக்குதலில் வெளிவந்ததை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான தாக்குதல் திட்டம் தான் இந்த மொசைக் மெத்தேடுங்கிறது. அது என்ன மாதிரியான தாக்குதல் என்று சொன்னால், 2 வகையாக இராணுவ தாக்குதல்களை அவர்கள் எதிர்கொள்வார்கள். ஒன்று, இராணுவத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய IRGCயினுடைய தலைமை என்பது ஈரானுடைய ஆயத்துல்லா அலி காமனி இதுக்கு முன்னாடி இருந்தார். இப்போ ஆயத்துல்லா அலி முஜ்தபா காமனி இருக்கிறார். இந்த ஆயத்துல்லா என்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர் தான் IRGCயினுடைய தலைவராக இருப்பார். IRGCயின் தலைவராக இருக்கிற ஆயத்துல்லாவிடமிருந்து எந்த ஒரு கமெண்ட்டும் வரவில்லை என்று சொன்னால், எந்த ஒரு கட்டளைகளும் வரல என்று சொன்னால், உடனடியாக இராணுவத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் அத்தனை பேரும் அவங்க அந்த இராணுவத்தினுடைய பிரிவுகளை மாவட்டங்களாக பிரிக்காம மாவட்டங்களை தாண்டிய பல பிரிவுகளாகவும் பிரித்திருக்கிறார்கள். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இராணுவ தலைவர் அப்படி போடாம ஒரு மாவட்டத்தில் 3-4 தலைவர்களை கூட அவர்கள் ஏற்படுத்தி இருப்பார்கள். அந்த பிராந்தியத்தினுடைய அளவை பொறுத்து அந்த ஒவ்வொரு தளபதிக்கு கீழாகவும் அவர்கள் தனியாக ஆயுதங்களை தயாரித்துக் கொள்ள முடியும், தனியாக அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ள முடியும். அந்தந்த இராணுவ பிரிவை பலமாக உருவாக்கி வைத்திருப்பது அவர்களுடைய 100% முடிவில் கொடுக்கப்பட்டும். இந்த தயாரிப்புகளோடு அவங்க இருக்கிற நேரத்தில் ஒரு அட்டாக் நடந்து தலைவர்கிட்ட இருந்து எந்த கமெண்ட்டும் வரல, ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, தலைவர் கொல்லப்பட்டுட்டாரு அல்லது தலைவர் இருந்து நமக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னா, இந்த எல்லா தளபதிகளும் அவர்கள் தானே முடிவெடுத்து எதிரிகளை மேல தாக்குதல் நடத்தலாம், எப்படினாலும் தாக்குதல் நடத்தலாம், தானே முடிவெடுத்து தாக்குதல் நடத்தலாம் என்கிற ஒரு சிஸ்டம் அவங்ககிட்ட இருக்கு. இதுக்கு மொசைக் மெத்தட்னு சொல்லுவாங்க. 2வது சிஸ்டமாக அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில குழுக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதுவும் மொசைக் மெத்தட்ல உருவாக்கப்பட்ட குழுக்கள் என்று சொல்லப்படுது. குறிப்பாக யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்
ஹவுத்தீஸ் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள், அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள், அவங்களுக்கு தேவையான பண உதவி எல்லாத்தையுமே ஈரான் பண்ணுவாங்க. அதனூடாக ஈரானுக்கு ஒரு பிரச்சனை வரக்க அவங்களும் சேர்ந்து வந்து நின்றுவாங்க. அதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். அவங்க காசாவுக்காக நின்ற மாதிரி ஈரானுக்காகவும் யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் ஹிஸ்புல்லாக்கள் லெபனானில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தேவையான எல்லா பயிற்சிகள், எல்லா ஆயுதங்கள், எல்லா பண உதவியையும் செய்கிறது ஈரான். லெபனானில் இருக்கக்கூடிய இராணுவத்தை விட பவர்ஃபுல்லானவங்க யாருன்னு கேட்டால் ஹிஸ்புல்லாக்கள். இவர்களும் ஈரானுக்காக சண்டையிடக்கூடியவர். அதே மாதிரி கதாய்பு ஹிஸ்புல்லா என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது ஈராக்குக்குள்ள. அவர்களும் இதே மாதிரி உருவாக்கப்பட்டவங்க. இந்த மாதிரி பல குழுக்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத ஹிடன்லி இருந்து செயல்படக்கூடிய, தலைமறைவாக இருந்து செயல்படக்கூடிய லட்சக்கணக்கான ஒற்றர்கள் ஈரானுடைய ஐஆர்ஜிசி கீழே பல நாடுகளிலும் இருப்பதாக சொல்லப்படுது. இதெல்லாமே இந்த மொசாய்க் சிஸ்டத்துக்கு கீழே கொண்டு வருவாங்க. அதை தாண்டி ஒரு யுத்தம் நடந்து ஒரு சமாதான காலகட்டமாக இருக்கிற இந்த நேரத்திலையும் தன்னுடைய நாட்டின் மீதும் தன்னுடைய நாட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிற நேரத்தில் அந்த தாக்குதல்களை நிறுத்துமாறு பலமுறை ஈரான் சொல்லியும் அவர்கள் கேட்காத சூழல்ல அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தற்போது ஈரான் நடத்துகிறது. அதற்கு மொசாய்க் மெத்தட் அட்டாக்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், நேரடியாக அமெரிக்காவினுடைய கப்பலை தாக்குவது என்பது ஒரு விதம். அதை தாண்டி அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள், அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்களுடைய இராணுவ தளங்கள், இவற்றை தாக்குவது. இதை தாக்கும் போதும் எப்படி அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்காம இஸ்ரேலை விட்டு லெபனானை தாக்குறானோ, அது மாதிரி ஈரான் நேரடியாக அமெரிக்காவுடைய கப்பலை தாக்காம நேரடியாக என்ன பண்றாங்கன்னு கேட்டால் குவைத்திலையும் பஹ்ரைன்லையும் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இப்படி ஈரானுடைய இந்த இராணுவ கட்டமைப்பு என்பது பல விதங்களில் நமக்கு பார்த்தா ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி தெரியும். ஆனால் அவங்களுக்கு அது தெளிவாக தெரியும். இது இப்படித்தான் போய்கிட்டு இருக்குதுங்கிறது தெளிவாக தெரியும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஊடகங்களுக்கு பேட்டிகளை கொடுத்திருக்கிறார். சிஎன்பிசி அவர் அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி வெளியாகி இருக்கிறது. அதுல ஈரான்ல தாக்குதல்கள் முடிந்து விட்டதா என்று கேட்கும்போது, இல்லை, ஈரான்ல தாக்குதல்கள் முடிவுக்கு வரவில்லை. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் இன்னும் முடியல, தேவைப்பட்டால் அது தொடரும். எந்த அளவுக்கு சொன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை நான் ட்ரம்போட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம தெஹ்ரான் ஆல்ரெடி பலவீனப்படுத்தப்பட்டிருக்குது. தேவை என்று சொன்னால் எங்களுடைய ராணுவம், இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம், அமெரிக்காவினுடைய படைகளும் ஈரான் மீதான தாக்குதல்களை தொடரும். பதற்றத்தை அதிகரிக்கிறதா வேண்டாமாங்கிறத அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் தீர்மானிக்கணும். அதே மாதிரி ஹார்முஸ் ஜலசந்தியை ராணுவ ரீதியாக திறப்பது சாத்தியமா இல்லையாங்கிறதையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்ட நாங்கள் விட்டுறோம், நாங்கள் அதுக்கு தலையிட வரலை அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லி இருக்கிறார். இது ஒரு சீரியஸான இன்டர்வியூ இருந்தாலும் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, 2 நாட்களுக்கு ஒருக்கா நானும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் பேசிக்கிறோம். எதுக்கு? பைத்தியக்காரன் பேச்சு வாங்குறதுக்கா? ஒவ்வொரு நாளும் கால் பண்ணாலே அந்த பைத்தியக்காரன், நீ ஒரு கிறுக்கன்னு திட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. இதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு நியூயார்க் டைம்ஸுக்கு, ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. அது அந்த நிகழ்ச்சியில் கேட்குறாங்க, என்ன நேற்று இப்படி நெதன்யாகுவை போட்டு வாரி விட்டீங்களாமே, மென்டல்லாம் திட்டிங்களாமே என்று கேட்கும்போது, ஆமாம் நான் திட்டத்தான் செய்கிறேன், திட்டத்தானே வேணும், திட்டாமல் நான் சொல்கிறது கேட்கணும்ல என்று சொல்லி வெளிப்படையாகவே நான் திட்டினது உண்மைதான்ட்டு அந்த ஆளும் சொல்லிட்டாரு. இந்த ஆளு என்னடாண்டா 2 நாளுக்கு ஒருக்கா அமெரிக்க அதிபர் என்னோட பேசுவார், பேசி கால் பண்ணி கெஞ்சுவாரா, கால் பண்ணி உனக்கு திட்டுவாருப்பா. அதனால தான் அந்த ஆளும் கோவப்பட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை திறக்கிறது இராணுவ ரீதியாக சாத்தியமா இல்லையாங்கிறத நாங்கள் ட்ரம்ப்கிட்டே கொடுத்துட்றோம். ஏன்னா நீங்கள் இராணுவத்தை எவ்வளோ குவிச்சு வச்சாலும் அங்கே திறக்க முடியாது, ஈரான்காரன் திறந்தா தான் உண்டு. எனவே அதை நாங்கள் அவர்கிட்ட விட்டுடுறோம்னு சொல்லி பால் அந்த பக்கம் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அதிலிருந்து விளையிட்டாங்க. இதுதான் இஸ்ரேல். இந்த இடம்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புரிந்து கொள்ளாத ஒரு இடமாக இருந்தது. என்னன்னா, கூட்டிக்கிட்டு வருவாங்க, மூட்டி விடுவாங்க, அவங்க மாட்டிப்படாமல் கரெக்டாக தப்பிச்சுக்கிடுவாங்க. அவங்க அமெரிக்காவையும் சேர்த்து கழட்டிக்கிட்டு தப்பிக்க தான் நினைச்சாங்க. அரபு நாடுகளையும் ஈரானையும் மோத விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறங்க, நாங்கள் ஓரமாயிடுறோம்னு தான் நினைக்க பார்த்தாங்க. ஆனால் அப்படி முடியலைங்கிறதுனால இப்போ அமெரிக்கா விட்டுவிட்டு அவங்க தனியாக கலண்டு போன காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவதா இல்லையாங்கிறதையும் அமெரிக்க அதிபர் தான் முடிவெடுக்கணும், ஹொர்முஸை திறக்க முடியுமா இல்லையாங்கிறதையும் அவர் தான் முடிவெடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதை
தாண்டி இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி குவைத்தினுடைய ஏர்போர்ட் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. அதனுடைய புகைமூட்ட காட்சிகளை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. மிக கடுமையான தாக்குதல், குறிப்பாக ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஆரம்பித்த அந்த பிப்ரவரி 28 முதல் 2 நாட்கள் இருக்குதா இல்லையா, அந்த நேரத்தில் ஈரான் எப்படி அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தினார்களோ அதே பலத்தோடு அதே அளவுக்கு தாக்குதல்களை தற்போது குவைத் மேலையும் பஹ்ரைன் மேலையும் அவங்க நடத்தி இருக்கிறாங்க. அல் ஜசீரா இதை பற்றி விவரிக்கிற போதே என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நாம் கண்டிராத ரொம்ப தீவிரமான ஒரே இரவில் நடத்தப்பட்ட ஒரு பாரிய தாக்குதலாக இதை நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதற்கு முன்பதாக குவைத் மேலே இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே மாதிரி யுத்தம் ஆரம்பித்ததோட குவைத் மேலே இதே மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த 2 கட்டங்களை தாண்டி 3வது கட்டமாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல இருந்து குவைத் மேலே 13 பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. 13 பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. 17 ஆளில்லா விமான தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 30 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது குவைத் மேலே. இந்த எண்ணிக்கைகள் பிப்ரவரியிட யுத்தத்தினுடைய ஆரம்ப நாட்களை நினைவூட்டுகிறது அப்படின்னு சொல்லி அல் ஜசீரா இதை விவரிப்பதை நம்ம பார்க்க முடியும். குவைத் விமான நிலையத்தின் மீதான தாக்குதல்களில் 63 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி குவைத்தினுடைய சுகாதார அமைச்சகம் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம காண முடிகிறது. இதை தாண்டி ஈரானோடு தொடர்புடைய ஹந்தலா ஹேக்கர்ஸ் குழு இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எந்தெந்த இடங்களை அமெரிக்காவுடைய தளங்களாக தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை நாங்கள் தான் ஐஆர்ஜிசி கொடுத்துருக்கிறோம்ங்கிறாங்க. ஐஆர்ஜிசியினுடைய ஹேக்கர்ஸ் குழு, அதாவது முழுவதுமாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய கணினிகளை முடக்குகிற அவர்களுடைய செயல்பாடுகளை இணையதள ரீதியாக டீப்பாக டார்க் வெப் ரீதியாக சென்று தரவுகளை எடுக்கக்கூடிய ஒரு துல்லியமான தொழில்நுட்ப குழு தான் இந்த ஹந்தலா என்கிற குழு. பாலஸ்தீன குழு ஒன்றினுடைய பெயரை வைத்துத்தான் இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த ஹந்தலா குழு தான் புதிய இராணுவத்தினுடைய மையங்களை அடையாளம் காட்டியிருக்கிறது. ஏன்னா இந்த ஈரான் அமெரிக்கா வாருக்கு பிறகு சில இடங்களை அமெரிக்காவினுடைய இராணுவம் குவைத்தில் பஹ்ரைனில் எல்லாம் இடத்தை கொஞ்சம் மாற்றி வச்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சுட்டு லொக்கேஷனை மாற்றி இருக்கிறாங்க. அந்த மாற்றப்பட்ட கரெக்டான லொக்கேஷனை ஐஆர்ஜிசிக்கு மிக துல்லியமாக எடுத்து கொடுத்தது ஹந்தலா என்கிற இந்த தரவு குழு தான் என்று சொல்லி தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் நியூயார்க் டைம்ஸினுடைய பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறாரு. பேசும்போது அவரிடத்தில் பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் மட்டும் இல்லை என்று சொன்னால் இப்போ இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பலத்தோடு ஈரான் இருந்தது. ஈரானுடைய பலத்துக்கு இஸ்ரேல் தாக்குப்பிடிக்க முடியாதுங்கிறத மிக தெளிவாக இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும், இஸ்ரேல்காரங்க இதனால தான் அமெரிக்காவை இழுத்துக்கிட்டே யுத்தத்துக்கு போனாங்க. ஏன்னா அவங்களால தனியாக நின்று ஈரானை சமாளிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஈரானுடைய பலம் அபூர்வமானது. அதனால தான் இந்த யுத்தத்திலேயே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஈரான்காரர். இப்படியான சூழலில் தான் ஈரானுடனான யுத்தத்தை நீங்கள் தொடங்கணும்னு எனக்கு நெத்தனியாகு தான் அழுத்தம் கொடுத்தாரு, அல்லது நெத்தனியாகு தான் தூண்டி விட்டார் என்று சொல்றதெல்லாம் போய் நானே தான் தாக்குதல் நடத்தினேன் அப்படிங்கிறாரு. உலகம் முழுக்க தெரியும் இந்த ஆளு தான் தூண்டி விட்டு இந்த ஆள் வந்து மாட்டிக்கிட்டாருன்னு. அதை மறைக்கிறதுக்கு இப்போ அந்த ஆளை இல்லை நானே தான் வந்து எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு குழந்தை பிள்ளை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் லாலிபாப்புக்கு சண்டை பிடிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியக்கூடிய சூழல்ல திடீர்னு ஒரு அற்புதமான கேள்வியை நியூயார்க் டைம்ஸினுடைய ஆட்கள் கேட்டாங்க. என்ன கேள்வின்னு கேட்டா, அது எப்படி இப்போ என்ன பேசுகிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்து அதை அப்படியே மாற்றி பேசுகிறீங்க, உங்ககிட்ட ஒரு நிலையான நிலைப்பாடு இல்லையே, அப்படி மாற்றி 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 பேசுகிறீங்களே என்னும்போது அதுதான் என்னுடைய இயற்கை குணம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் மாற்றி எல்லாம் பேசலை அப்படி இப்படின்னு விளக்கம் ஏதாவது சொல்லுவாங்க. இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, மாற்றி மாற்றி பேசுறது தான் என் இயற்கை குணமே, நான் அப்படி தான் உளருவேன், நான் அப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவேன், என்னுடைய இயற்கை குணம் இதுதான் சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு அந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் சொல்கிறது மட்டுமல்லாமல் அதுக்கு ஒரு விளக்கமும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இப்போ நான் உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவேன், சொன்னதுக்கு பிறகு இங்கேருந்து கிளம்பி ஓவல் அலுவலகத்துக்கு போவேன். வெள்ளை மாளிகையில் அவருடைய அலுவலகத்துக்கு பேர் ஓவல் அலுவலகம்னு சொல்லுவாங்க. அந்த ஓவல் அலுவலகத்துக்கு போவேன். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இங்கேருந்து கிளம்பி ஓவல் அலுவலகத்துக்கு போயிடுவேன். அங்கே போய் பார்த்தா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் பிழை மாதிரி தோணும். எனவே அங்கே என்ன செய்வேன் கேட்டால் அதுக்கு மாற்றமான வேறு பதிலை சொல்லுவேன். அப்போ அங்கேருந்து கிளம்பி இன்னொரு 20 நிமிஷத்தில் நியூயார்க் சிட்டிக்குள்ளே போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் இன்னும் மாற்றி பேசுவியா? அப்போ
இந்த மாதிரி என்னன்னு கேட்டால் நான் மாற்றி மாற்றி தான் பேசுவேன், நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், இன்னொரு இடத்துல ஒன்று சொல்லுவேன், என்னுடைய வழக்கமே இதுதான் சொல்லி தான் மாற்றி மாற்றி பேசக்கூடிய உளரக்கூடிய ஒரு கேரக்டருங்கிறத இன்றைக்கு வெளிப்படையாகவே நியூயார்க் டைம்ஸினுடைய செய்தியில் அவர் சொன்னது மட்டுமல்லாமல் நெத்தன்யாகுவுக்கு நீங்கள் கடுமையாக திட்டினீங்களாமே என்று சொல்லும்போது, ஆமாம் லெபனானில் திரும்ப திரும்ப அவர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அது எனக்கு செட் ஆகலை, அதான் கடுமையாக திட்டிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அதையும் பகிரங்கமாகவே அவரை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய நாள் இந்த பஹ்ரைன் மீதும் குவைத் மீதான ஈரானுடைய தாக்குதல்களுக்கு அப்பால் இன்னும் ஒரு செய்தியும் நடைபெற்றிருக்கிறது என்னென்று சொல்லி சொன்னால், இஸ்ரேலுடைய ஒரு விமானத்தை ஸ்லோவேனியா தரையிறங்குவதற்கு மறுத்து திருப்பி அனுப்பியிருக்கிறது. இஸ்ரேலிலிருந்து கிளம்பி ஸ்லோவேனியாவுக்கு போன விமானம் அது. அந்த விமானத்தை ஸ்லோவேனியா தலைநகரத்தில் தரையிறக்க விடாமல் ஸ்லோவேனியா திருப்பி அனுப்பிட்டாங்க. எங்கள் நாட்டில் நீங்கள் தரையிறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக குறித்த விமானம் குரோஷியாவில் சென்று தரையிறக்கப்பட்டது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி பல நாடுகளும் இஸ்ரேல் மீதான தன்னுடைய எதிர்ப்பை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு முழுவதும் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு கொண்டு வந்து வந்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. மீண்டும் ஒரு யுத்தத்தை நோக்கி மத்திய கிழக்கு நகருகிறது என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது. அந்த யுத்தம் எப்படி அமையப் போகிறது, எந்தெந்த நாடுகளோடு அமையப் போகிறது என்கிற கேள்விகள் தான் நமக்கு முன்னால் இருக்கிறது. அதே நேரம் ஈரானும் அமெரிக்காவும் ஒரு சமாதானத்தை அடைவதற்கான வெகு தொலைவில் தான் நிற்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நெருக்கத்தில் இருந்தாலும் சமாதானம் வெகு தொலைவில் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் பூமாக வாழ்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.